அனைவருக்கும் வணக்கம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்கன்னா, சார் இப்போ படிக்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணியாச்சு. ஆனால் என்னதான் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல சார். வி ஹவ் டிசைடட் தட் வில் ரீட். பட் என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட குவாரியாக இருக்குது. பேசிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 90 டேஸ் ஷெட்யூல் இருக்குது மெயின்ஸுக்கு. அந்த மெயின்ஸ் 90 டேஸை டார்கெட் பண்ணுங்கள். அடுத்த ப்ரிலிமினரிங்கிறது ரொம்ப ஃபார் அஹெடாக இருக்குது. அதை நம்ம இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். மெயின்ஸாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக எதனாச்சும் நான் சொல்கிற 2 கேட்டகரியில் ஒரு கேட்டகரி இருப்பாங்க. கேட்டகரி நம்பர் 1, இந்த வருஷம் ப்ரிலிமினரி எழுதிட்டு இந்த வருஷம் ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். கேட்டகரி நம்பர் 2, இந்த வருஷம் ப்ரிலிமினரி எழுதுனதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எனக்கு கிடைக்கல, இல்லை எனக்கு வரப்போகிறதில்ல அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு நீங்கள் ஆன்சர் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரொம்ப கேப்பாக இருந்துச்சுன்னா வராது அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். இந்த கேட்டகரி நம்பர் 2லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு எடிஷன் என்னன்னா, சார் இந்த வருஷம் நான் ப்ரிலிமினரி எழுதலை, அடுத்த வருஷம் தான் எழுத போகிறேங்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன காமனாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, இந்த 90 டேஸை எப்படி நீங்கள் வந்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரியோ, ஜியாகிரஃபியோ, பாலிட்டி, எக்கனாமியோ, இல்லை கரண்ட் அஃபேர்ஸோ, எனிதிங் இந்த மெயின்ஸ் சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஈஸியஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க, பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஏரியா ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஏரியா ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு இல்லை படிச்சுட்டு அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது ஒன்று எடுத்து அதுலேருந்து எழுதுங்க. எப்பவுமே பிகின் பண்ணும்போது நம்ம நோன்லேருந்து பிகின் பண்ணோம். தெரியாத டாபிக், கஷ்டமான டாப்பிக்கில் பிகின் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அது பண்ண முடியாது. உடனே நம்ம டிமோட்டிவேட் ஆகிடுவோம், நம்ம கிவ் அப் பண்ணிடுவோம். அதனால எப்பவுமே பிகின் பண்ணும்போது பிகின் ஃப்ரம் த நோன் டாபிக்ஸ். இது ரொம்ப ஒன்று முக்கியம். 2வது, கோ அலாங் வித் சிலபஸ். சிலபஸ் என்ன சொல்லுதோ, சிலபஸில் என்ன இண்டிகேட் பண்ணியிருக்காங்களோ, சிலபஸில் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ, இது எல்லாத்தையும் கண்டிப்பாக அதுக்கு என்ன அர்த்தம் அதை பற்றி ஒரு 4 பாயிண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். சிலபஸில் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னா அந்த சாலியன்ட் ஃபீச்சர்னா என்ன, வேர்ல்ட்ஸ் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபினா எதை சொல்கிறாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி சிலபஸை வந்து டீகோட் பண்ணி ஒரு சிலபஸில் கொடுத்துற வார்த்தைக்கும் 4 ஆஸ்பெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம மேட்ச் பண்ணணும். ஏன்னா சில கொஸ்டின்ஸில் வந்து ப்ரீவியஸ் இயரில் சில ஏரியாஸ் வந்து கொஸ்டினே வந்திருக்காது. அதுக்கு ரொம்ப டைம் மெனக்கிட வேண்டாம். ஆனால் ஹோல் சிலபஸ் ஒரு டைம் டிசைட் பண்ணிக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா அந்த சிலபஸில் இருக்க வேர்டிங் தான் எடுத்து கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ண போகிறான். செகண்ட் திங். தேர்டு வந்து என்னன்னா, சார் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 8வது வாரம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார், நான் 8th வீக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 90 டேஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 13-14 வாரம் இருக்குது சார், எனக்கு 10வது வாரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 வாரம் ப்ரிப்பேர் பண்ணேன் சார் அப்படின்னு நம்மகிட்ட வந்து குழம்புறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 10வது வாரம்லாம் தேவை கிடையாது, எனக்கு 5வது வாரம் கூட தேவை கிடையாது. அடுத்த வாரம் என்ன பண்ண போறீங்கிறது ரொம்ப ரொம்ப குரூஷியல். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க, நாளைக்கு என்ன போறீங்கிறது தான் முக்கியம். 10th வீக்கை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. 10th வீக் ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் கெட் பிளான்டு. இப்போ இந்த வாரத்துக்கு நீங்கள் ஒரு சின்ன ஷெட்யூல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. போக போக ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன ஒரு டார்கெட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுத்தோடனே எடுத்துக்கிட்டு நான் ஹோல் ஆஃப் ஹிஸ்ட்ரியை நான் வந்து 3 நாளில் படிக்கிறேன், ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சல்டேஷனை நான் 3 நாளில் முடிச்சு தள்ளிடுறேன் சார் அப்படின்னு நீங்கள் எடுத்து உட்காந்தீங்கன்னா ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியாவை கம்ப்ளீட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். கடைசியில் 3 நாள் கழிச்சு ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகிடும். வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு திரும்ப மெயின்ஸ் படிக்கலாமா வேண்டாமாங்கிறத திரும்ப கன்ஃபியூஷனில் வந்துடுவீங்க. அதனால ஆல்வேஸ் பிகன் ஃப்ரம் த ஈஸி ஏரியா, பிகன் ஃப்ரம் த நோன் ஏரியா, ஆல்வேஸ் ரெடியூஸ் தட் சிலபஸ் டு பிகின் வித். ஸோ தட் நீங்கள் அதை முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். சரி, அடுத்தது கொஞ்சம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சிலபஸை. அப்படி இந்த 90 டேஸ் நம்ம படிக்கலாம். அடுத்ததுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் நான் அந்த ஒரு நாளைக்கு வந்து எங்கிட்ட 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ படிக்கிறேன், இது ஆப்ஷனுக்கு நான் எவ்வளோ டைம் கொடுக்குறது, ஜிஎஸ்க்கு எவ்வளோ டைம் கொடுக்குறதுங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. இது டிபெண்ட்ஸ். ஆப்ஷனல் வந்து நியாய பிரகாரம் பார்த்தீங்கன்னா 4 hours டெய்லி கொடுத்தாகணும். இந்த 90 டேஸில் மெயின்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 90 டேஸில் மெயின்ஸ் எழுதலை, ஆனால் 90 டேஸ்க்கு நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும் 2025 தானே ப்ரிலிமினரி எழுத போகிறேன்னா கொஞ்சம் இதுலேருந்து நீங்கள் டிவேட் ஆகலாம். ஆப்ஷனுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் 90 டேஸில் மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து 4 hours நீங்கள் ஆப்ஷனுக்கு கொடுத்தாகணும். ஜிஎஸ்க்கு வந்து 6 to 7 hours கொடுத்தாகணும், விச் இஸ் இன்க்ளூடிங் எஸ்ஏ ஆல்சோ. ஸோ 6 to 7 hours ஃபார் ஜிஎஸ், 4 hours ஃபார் ஆப்ஷனல் கம்பல்சரி நீங்கள் கொடுத்தாகணும். இப்படி கொடுத்தா தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஆப்ஷனலில் ஒரு அரை டெஸ்ட்டு, ஜிஎஸ்ல ஒரு அரை டெஸ்ட், அதாவது 10 questions ஆஃப் 150 marks, 10 questions ஆஃப் 150 marks நீங்கள் எழுதலாம். அப்படி நீங்கள் எழுதணும். ஸோ இந்த எக்ஸசைஸை கம்பல்சரி வாரம் எல்லா வாரமும் நீங்கள் பண்ணியாகணும். இப்படி பண்ணாதான் வந்து ஏதோ ஒரு ரிசல்ட்ஸை நம்ம நோக்கி நகர முடியும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஏதோ பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணுறீங்க, பேசுகிறீங்க எங்கிட்ட பார்க்கும்போதெல்லாம்.
always the first step is just to take the first step, not to think whether to take the first step or not. யோசிச்சுட்டே இருக்கிறேன்னா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். அது யோசிக்காம ஏதோ ஒன்று எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, ஒரு லைன் எழுதுங்க, இல்லை ஒரு கொஸ்டினை படிச்சுட்டு நோன் கொஸ்டினா பார்த்துனா எழுதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியல சார் என்னால் அப்படின்னா ஒரு ஆன்சரை ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு பார்த்துனா ஒரு பேஜ் எழுதி அப்பா நான் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீஷனுக்கு வாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். பட் அந்த ஃபேஸில் நம்ம வந்து கடைசியில் ரீச் பண்ண மாட்டோம், உங்களுக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரோலிங் எஃபெக்ட் நம்ம ஒன்று இருக்கும், ஸ்னோபால் எஃபெக்ட்னு இதுக்கு சொல்லுவோம். ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்னோபால் பார்த்தீங்கன்னா சின்ன பெபிளாக இருக்கும், சின்னதாக உருளும். போக 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 ஒரு 90 daysல பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வந்து பயங்கரமான மொமெண்டம்ல போயிட்டு நம்ம சிலபஸை முடிக்க முடியும். ஸோ அதனால இப்போ சின்ன ஒரு பெபிளாக இருக்கலாம், சின்ன ஒரு ரோலாக இருக்கலாம், அதை நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்கிறது தான் நான் விரும்புகிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பேசுகிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், தேங்க்யூ.